கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். நீ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். கந்தனே உன்னை மறவேன். கந்தனே உன்னை மறவேன். மக்களில் உள்ளங்கவர்ந்த பாடகர் டி.எம். சவுந்தரராஜன் தான் பாடகர்கள் அணியில் பேச வருகிறார்கள். அருமையான வானொலி புகழ் திரு கிருஷ்ணன் ஐயா அவர்கள். அருமையான பாட்டு மன்றத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் செம்மல் இரா ராசையா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் நன்றியா நன்றியா நன்றியா. என்னுடைய அணியைச் சேர்ந்த அன்பர்களுக்கும் வணக்கம். தோல்வியுற போகிறோம் என்று தெரிந்தும் தைரியமாக வந்த எதிரணியைச் சேர்ந்த அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பாடல்களை செவிமடுக்க வந்திருக்கக்கூடிய இசை பிரியர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா நடுவர் ஐயா சொல்லுங்க ஐயா. இங்க டிஎம்எஸ் ஐயா முறைப்படி இசை பயின்றவர் ஐயா. சரி சரி. தமிழ் திரையுலகத்தில் 20,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காரு. 2500 பக்தி பாடல்களை பாடியிருக்கிறார். தமிழ் தெலுங்கு போன்ற பல மொழிகள் அவர் பாடியிருக்கார். சரி. அது மட்டும் இல்லாம அவர் சங்கீத மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. தியாகராஜ பாகவத, முத்துசாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரிகள், அவங்களுடைய பேர்ல முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா டி. முதல்ல தியாகராஜ பாகவதர் முதல் எழுத்து டி, முத்துசாமி தீட்சிதர் எம், ஷியாமா சாஸ்திரிகள் எஸ், TMS. இதுதான் எங்க நான் சொன்ன வந்த தலைவர் TMS இனிஷியல். இப்படி மும்மூர்த்திகளுடைய பெயரை தன்னுடைய இனிஷியலாக வச்சிருக்கிறதுக்கு அவர் ரொம்ப பெருமைப்படுறாரு. இந்த பிறவி புண்ணியம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. TMS அவர்களே சொல்லியிருக்காரு. பட்டி தொட்டி எல்லாம் ஏழை பணக்காரன், கிராமத்தான் நகரத்தான், குழந்தை வயசானவங்க, யாருனாலும் வாயில முழுமுழுக்கக்கூடிய பாடல் TMS அவருடைய பாடல்கள் தான். ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் மனதில் அவருடைய பாடல்கள் எல்லாம் நல்லா பதிஞ்சிருக்கு. அது உறவு பாடலாக இருந்தாலும் சரி, காதல் பாடல், தத்துவ பாடல், எந்த பாடலாக இருந்தாலும் எல்லார் மனதிலையும் பதிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப திறமையாக அருமையாக பாடக்கூடியவர் TMS அவர்கள். 60 ஆண்டு காலம் தன்னுடைய திரைத்துறையில கோலோச்சி இருக்காருன்னா அந்த மாதிரி எங்கேயாவது யாரையாவது பார்த்துக்க முடியுமா? அப்படிப்பட்ட பாடகர். அவருக்கு இசை சக்கரவர்த்தி அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இசை கடல், குரல் அரசன், சிம்ம குரலோன், ஏழிசை மன்னன், ஞானகலா பாரதி, இப்படி பல பட்டங்கள் அவர் கிடைச்சிருக்கியா? மற்ற யாருக்கா கிடைச்சிருக்கா? இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழக அரசு அவருக்கு கலைமாமணி விருது கொடுத்துருக்காங்க. அது நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. அவருடைய அந்த பாட்டை பாராட்டி மத்திய அரசு தான் பங்குக்கு பத்மஸ்ரீ விருது பாயிண்ட் நோட் பண்ணிக்கிறேன். சரியா? சரி. இன்னொன்னு, நம்முடைய TMS அவர்கள் அவருடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆர் மாதிரி பாடுவார், சிவாஜி கணேசன் குரலையும் பாடுவார், ஜெய்சங்கர், இவங்க குரல் எல்லாம் படத்துல கேட்குறவங்க எம்ஜிஆர் தான் பாடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க, சிவாஜி தான் பாடுறாருன்னு சொல்லுவாங்க. வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணி அந்தந்த நடிகருக்கு ஏற்ற மாதிரி பாடக்கூடிய திறமை வேற யாருக்கு இல்லை. உண்மை. அவரே சொல்லிட்டாரு தலைவரே. அதனால இந்த தீர்ப்பு பாடகர்கள் தெரியும், சொல்லிடாதீங்க. எதிரணிக்காரங்க ஏதாவது நம்ம என்ன பேசுறோம் கேட்பாங்க, சொல்லிடாதீங்க. அப்பவும் சொல்லிடாதீங்க. அவங்க சொன்னாங்க, பதில் சொல்லுவாங்க. கல்யாண வீட்டுகள்ல ஒரு பாட்டு நீங்க தான் சொன்னீங்க. அப்படி பாடகர்கள் பாடியிருக்காங்களான்னு கேட்டீங்க. பூமுடிப்பால் இந்த பூங்குழலி
வண்ணத்தேன் பெருவாள் புதுச்சீர் பெருவாள் பாட்டுக்கலாம். அருமை அருமை. அது கல்யாண பாட்டு தானே, அது டிஎம்எஸ் ஐயா தானே பாடினாரு. அதாவது ஐயா, இப்போ உள்ள இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய பேருக்கு முயற்சியே கிடையாது, உன்னால முடியாது உன்னால முடியாது அப்படின்னு சொல்றான்னு தவிர எவனும் முன்னுக்கு வரமாட்டாங்க. இப்போ நம்முடைய விவேகானந்தர் என்ன சொன்னாரு, உனக்குள் தெய்வீக சக்தி ஒளிந்து கிடக்கிறது, அதை வெளிக்கொண்டு வருவதான் வாழ்க்கையின் லட்சியம் அப்படின்னு அவர் சொன்னார். அதையும் மறந்துடுறாங்க. அப்துல் கலாம் ஐயா சொன்னாரு, கனவு காணுங்கள், அந்த கனவை நனவாக்குங்கள் அப்படின்னு சொன்னாரு. அதையும் மறந்துடுறாங்க. என்னால முடியாது, எதை எடுத்தாலும் முடியாது. கஷ்டப்பட்டாதான் எல்லாம் முன்னேற முடியுமையா. முன்னாடி இப்ப இருக்க பாடகர்கள் யார் எடுத்துக்கிட்டாலும், தலைவர்கள் எடுத்துக்கிட்டாலும் முன்னாடி கஷ்டப்பட்டவங்க தான். அதனால தான் அவங்க முன்னுக்கு வர முடிஞ்சது. அதனால இளைஞர்களுக்கான ஒரு பாட்டு அவர் சொல்றாரு ஐயா, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம், மானம் பெரிதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா, தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்களானதில்லையா. எப்படி அழகா சொல்லியாரு பார்த்தீங்களா? கேட்கறவங்களுக்கு பார்த்தீங்களா? இப்படி ஒவ்வொரு மனதிலும் இடப்படக்கூடிய பாடகர் தான் டிஎம்எஸ் ஐயா. உழைக்கிறத பத்தி டிஎம்எஸ் என்ன சொல்லியிருக்காரு ஐயா பாடல்ல? உழைப்பை பத்தி. ஆமா, உழைப்பை பத்தி சொல்லியிருக்காருல்ல, அர்த்தம் சொல்ல வரேன். அதாவது விவசாயத்தை பத்தின அருமையான ஒரு பாடல் ஐயா. இது இன்னொன்னு விஷயம் நம்ம கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு பாட்டு சொல்ல போறேன். அதுல நம்ம முன்னாள் முதல்வர் காமராஜர் ஐயாவுக்கு திரைப்படம் அவ்வளவு பிடிக்காது, கேட்க மாட்டார். ஆனா அவர் வாயாலே முழுக்க வச்ச ஒரு பாட்டு முழுக்க விவசாயத்தை பத்தினது. அதாவது எந்த ஊர் நெல்லை வாங்கணும், எந்த ஊர்ல உள்ள உழவு மாடு அடிக்கணும், எந்த ஊர் உழவு வாங்கணும், எந்த ஊர்ல நெல்லை விற்கணும், எந்த வியாபாரிட்ட விற்கணும், எந்த ஊர் சந்தையில விற்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனி சிறப்பு இருக்குது அந்த பாட்டுல. எல்லா ஊர் சிறப்பையும் ஒரே பாடல்ல கொண்டு வந்திருக்காரு. அந்த பாடல் நீங்க கேட்டு பாருங்க. எல்லா ஊர் சிறப்புகளையும் புட்டு வச்சிருக்காருயா, அப்படியே புட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கேட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. பாடுங்க. மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு, ஆத்தூரு கிச்சடி சப்பா கருதன்னல்லா விளைய வச்சு மருதச்சிலாட வச்சு பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணே நீயும் வித்து போட்டு பணத்தை என்ன செல்ல கண்ணே. இந்த பணத்தை எப்படி செலவழிக்கிறது, யாருக்கு போடும், உங்க அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணே, அவங்க 600 ஆத்து வாங்க செல்ல கண்ணே. இந்த பாடல்லாம் உள்ளம் கவரலையா? கவர்ந்திருக்கிறது. இது தெரியணுமே விநாயகர் சுந்தரி அம்மாவுக்கு. ஒத்துக்கிற மாட்டாங்க. பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க. உழைப்பை பத்தி ஒரு அருமையான பாடலியா. வலிமை உள்ளவன் வச்சது எல்லாம் சட்டமாகாது தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டமாகணும் தம்பி. இதை அடுத்தவன் சொன்னா கசக்கும், கொஞ்சம் அனுபவம் இருந்தா இனிக்கும், இதுக்கு ஆதாரம் இருந்தா 1000 இருக்கு, அத்தனையும் சொல்லி போடு, ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். என்ன அருமையான பாடல். இதெல்லாம் பாட்டா தெரியலையா? நீங்க சொன்ன மாதிரி டிஎம்எஸ் பாட்டு எல்லா பாட்டுமே அருமையா இருக்கு. அருமை அருமை. அதுல உருவான சொத்துக்கு சில சோறு பதம். ஏன்னா அவ்வளவு சொல்லிட்டு இருக்க முடியாது. பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்த பாடல் பாத்தீங்கன்னா இந்திய ஒருமைப்பாடு. இந்திய ஒருமைப்பாட்டை பத்தி சொல்லக்கூடிய ஒரு பாடல், முக்கியமான பாடல். வட இந்தியா, தென்னிந்தியா, கிழக்கிந்தியா, மேற்கிந்தியா, அங்குள்ள ஆத்து தண்ணியை வச்சு மத்திய இந்தியாவில் பயிர் செய்யணும். இன்னொரு விஷயம் சொல்றாரு, இலங்கை தீவுக்கு ராமர் பாலம் போட்டார், இவரும் பாலம் போடணும்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட அருமையான பாடல். நதிநீர் இணைப்பு, இந்திய இணைப்பு, நாடுகள் இணைப்பு. இந்த பாட்டு, இந்த 3 இணைப்பு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு. சிந்து நதியின் மீசை நிலவினிலே சேரன நாட்டிழம் பெண்களுடனே, கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம், சிங்கமராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம், சிங்கள தீவினிக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம், வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால்
மையத்து நாடுகளில் பயிர் செய்கிறோம். எப்படி இருக்கு? அருமையான தவறு செய்வது மனித இயல்பு. ஆனா அந்த தவறையும் கூட தவற வளரவிடக் கூடாது. நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகு மாதிரி. நீங்க ஒரு படம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, திருமாணிக்கம்னு ஒரு படம் புதுசா வந்திருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க, இல்லைன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் பெரிய திருடன். அவன் முதல்ல திருடன் மாணிக்கம் தான். அவன் முதல்ல அவன் நல்லவனா மாறி அதுக்கப்புறம் அந்த டன்னு கணக்கான திருட்டையெல்லாம் எடுத்துட்டு, அதான் டன் எடுத்துட்டாங்க, திரு டன்ல உள்ள டன் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு திருமாணிக்கம்னு பேர் வச்சாங்க. நல்லவனா அப்படி திருந்திட்டாயா. அவன் கூட நான் நினைக்கிறேன் இந்த பாட்டை கேட்டு தான் திருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல். எனவே திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. திருடாதே பாப்பா திருடாதே, சிந்தித்து பார்த்து செய்கையை பார்த்து சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா, உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா, எடுக்கிற நோக்கம் வளராது, மனம் கீழும் மேலும் புகழாது. திருடாதே பாப்பா திருடாதே. அருமையான பாடல், அருமையான பாடல். இனி வேற ஒரு பாட்டு மட்டும் பாடல. பாடுங்க 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 பாடல் பாடுங்க 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 பாடுங்க. எனக்கு பிடிச்ச ஒரு இறை பாடல், சாமி பாடல். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். நீ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன், கந்தனே உன்னை மறவேன், கந்தனே உன்னை மறவேன்.